வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு நான் உங்களுக்கு காட்ட போகிறது வந்து இந்த நாட்டின் இன்னொரு வித்தியாசமான ஒரு நடைமுறை தான். என்னென்னு சொன்னால், நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் வந்து மலிவு சந்தை வந்து போடுவினோம். மலிவு சந்தைன்றது வந்து கிழமைக்கு ஒரு காலம் இல்லாட்டி மாதத்துக்கு ஒரு காலம் கொஞ்சம் நடைபெறும். இந்த மலிவு சந்தையில் வந்து வித்தியாசமான பொருட்கள் மற்றது பூச்சட்டியில் இருக்கிற பொருட்கள்லாம் வந்து நல்ல மலிவாக கொடுப்பினோம். இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், பூச்சட்டியில் 1 கிலோ மாட்டிறைச்சி வந்து 14 ரூபான்னு சொன்னால், இங்கே வந்து 6 ரூபா 7 ரூபாய்க்கு வந்து எடுத்துக்கொள்ளக்கூடியா இருக்கும். அதோடு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே வந்து இசை நிகழ்ச்சிகள் இல்லாமல் வந்து செய்யணும். மலை சந்தை போகிற இடத்துல வந்து இசை நிகழ்ச்சிகள் இல்லாமல் வந்து செய்யணும். இதெல்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு நடைமுறையாக இருக்குது. மற்ற இங்கே இந்த உணவுகள் இல்லாமல் வந்து வித்தியாசமான உணவுகளாக இருக்கும். பழங்கள், அதை விட சிப்பியல் எல்லாம் வந்து இங்கே சாப்பிடணும். அப்போ அந்த உணவுகள் எல்லாம் வந்து வித்தியாசமாக இருக்குது. மரக்கறிகள் வந்து வித்தியாசமாக இருக்குது. அப்போ வாங்கும் இன்றைக்கு இந்த மலிவு சந்தையை நாங்கள் பார்ப்போம். என்ன மாதிரி இந்த மலிவு சந்தையில் என்னென்ன நிகழ்வு நடக்குது, என்னென்ன மாதிரியான பொருட்கள் வந்து விற்கணும் என்ற விஷயத்திற்கா நாங்கள் பார்ப்போம். வாங்குவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பாருங்க, இந்த ஏரியாவில் வந்து மலிவு சந்தை நடக்குது. இது ஒரு பார்க் உண்டு. என்ன பாருங்க, இது ஒரு பார்க். சுற்றி வந்து பாதை இருக்குது. இது பாருங்கள், சுற்றி வந்து பாதை இருக்குது. நடுவில் வந்து ஒரு பெரிய பார்க் ஒன்று அமைச்சிருக்கணும். இந்த பார்க்கெலாம் வந்து இந்த சந்தையை வந்து டிசைட் பண்ணியிருக்கணும். பாருங்க, சின்ன சின்ன கொட்டைகள் வந்து அமைச்சு பாருங்கள், சின்ன சின்ன கொட்டைகள் அமைச்சிருக்குது. கொட்டைகள் வந்து அமைச்சிட்டு அதுகளுக்கு வந்து அவைய பொருட்களை வந்து கொண்டு வந்து விற்பனை செய்யணும். இது வந்து இங்கே இப்போ காலமே போட்டால் பின்னேற மட்டும் இருக்காது. மேக்ஸிமம் 12 மணி 1 மணியோடு எல்லாம் மூடிட்டு போடணும். அதுக்கிடையில் வந்து நிறைய ஆக்கள் வந்து சாமானில் வந்து வாங்கிக்கணும். நிறைய ஆக்கள் வந்து நிற்கணும். பாருங்க, எவ்வளோ பேர் நிற்கணும் பார்த்தீங்கன்னா. வாங்கப்பா, இது எவ்வளோ சாமான் இருக்குது, என்னென்ன சாமான் விற்கணும், விவரங்கள் இருக்கா பார்ப்போம். உங்களை இசை நிகழ்ச்சியில் நடந்து கொண்டு வைப்பாங்க. நிறைய ஆக்கள் வந்து அதையும் பார்க்கணும். உங்க நிறைய ஆக்கள் வந்து அதையும் பார்க்கணும். வாங்க, நான் கிட்ட போய் பார்ப்போம். De laute sempre conta me plasima restis un anno bellero anche la rosa anche lo bello flu ero chi ha non sarà mai cielo இதில் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழங்கள் இருக்குது. இங்கே நிறைய பழங்கள், இதெல்லாம் வந்து பழங்கள் ஐட்டங்கள், பழ ஐட்டங்கள். அங்கால வந்து நிறைய ஆக்கள் வந்து நிற்கணும். பாருங்க, அந்த இசை நிகழ்ச்சியை வந்து கட்டுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சமைச்ச உணவுகள் எல்லாம் இருக்குது. இதுக்குள்ள எல்லாம் வந்து சமைச்ச உணவுகள். இதில் ரோடு விளக்குறது. இது வந்து பழங்கள். இது பாருங்க, பழம் எல்லாம் பட்டி வச்சிருக்கணும். தர்பூசணிக்காய் எல்லாம் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சமைச்ச உணவுகள், இறைச்சி அப்படி. இது ஒரு பழக்கடையே போட்டு வைக்கணும். பாருங்கள், பழக்கடை. இதுக்குள்ள வந்து பழங்கள், மரக்கறிகள் அப்படிலாம் இருக்குது. இது வந்து மரக்கறிகள். எங்கள்ட ஊரில் தக்காளி பழங்கள். இங்கே கூடுதலாக வந்து ஆக்கள் சாப்பிட்றது வந்து தக்காளி பழம், உருளைக்கிழங்கு, அதெல்லாம் கூட இங்கே எல்லா இடங்கள்ல எல்லா மக்கள்லேயும் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த விதமான சாப்பாடுகள் வந்து குக்கர் சட்டியில் வச்சு உடனே சமைச்சு அப்படி சுட கொடுப்பினோம். வந்து அதில் ஆவி பறக்கும். இது வந்து அட்டை எங்கள் ஊரில் வந்து சிப்பின்னு சொல்கிறது. அந்த அட்டை சிப்பி அதுவெல்லாம் வந்து இந்த சாப்பாடு. இது வந்து இறைச்சி, கோழி. ஜனம் வந்து என்னென்னு வாங்குது.
இதெல்லாம் வந்து வித்தியாசமான உணவுகள். இதில் வந்து ஒரு உணவுன்றது இது வந்து என்னென்னு சொல்கிற சீஸ் மாதிரியான ஒரு ஐட்டம் வந்து பாம்பு மாதிரி அப்படி வளைவாக இருக்கும். அதை வட்டி வட்டி சாப்பிடுவாங்க. இந்த இதுக்குள்ள வந்து இறால் கனவை எல்லாம் வந்து பொறிச்சு வச்சுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மரக்கறி கடை. கரட்டுகள் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து பழங்கள் ஸ்வீட்டுகள். இப்போ நாங்களோட என்னென்ன பழங்களோ அந்தந்த பழங்கள் இந்த டேஸ்ட்டில் ஸ்வீட்டுகள் இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு இந்த கூடையில் இருக்கிறது வந்து ஒவ்வொரு விதமான பழங்களின் டேஸ்ட் கொண்டு ஸ்வீட்டுகள் செய்யணும். அன்னாசி பழம் வந்து அன்னாசி பழம் மாதிரி இருக்குது. அப்படி இதுக்கு இருக்கிறது வந்து வேணும் பழங்கள் காயல் அதுகளை வந்து அவிச்சு இதை வந்து அந்த சுட சுட கொடுக்கணும். இந்த வேணும் அதெல்லாம் சுட சுட கொடுக்கணும். அதை சாப்பிடலாம். இதெல்லாம் எங்கட ஊர் சாப்பாடு மாதிரி இருக்காது. இப்போ நான் எல்லாம் வந்து இதை வாங்கி சாப்பிட மாட்டேன். ஒரு வித்தியாசமான மனம் உண்டு வரும். ஒரு அந்த ஸ்மைலே சாப்பிடலாது. ஆனால் இங்கே உள்ள நாட்டுக்காரர் வந்து அதை சாப்பிடுவாங்க. இதெல்லாம் வந்து கிண்ணங்கள்லாம் அவிச்சு எல்லாமே சுட சுட தான் இருக்குது. இதெல்லாம் பழங்கள் அவிச்சு ஏதோ ஒரு வகையில் பதப்படுத்தி செய்யணும். இவங்க இதெல்லாம் அம்மாவோட அது கூட இதில் வந்து இந்த அவங்க இசை கச்சேரியை வந்து பார்க்குறாங்க. பார்த்தீங்களா அவங்க உற்சாகம் கொடுக்கணும். பாட்டு முடிஞ்சவொடனே வந்து உற்சாகம் கொடுக்கணும் கை தட்டி. Donc on va continuer avec une chanson de Bergère. Cette fois-ci c'est un texte un peu plus récent, donc il est en français, toujours chanté. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டி பிடிச்சி பாருங்க என்ன செய்யணும். இந்த கட்டி பிடிச்சா இந்த அன்பை வந்து பரிமாறுறது. அவரை வந்து காணையில் போடலாக்கா அதால் அன்பை வந்து பரிமாறிடணும். கட்டி பிடிச்சி இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மரக்கறி கன்றுகள் எல்லாம் இருக்குது. கத்தரி, வெண்டி, தக்காளி அப்படி எங்களோட ஊர் மாதிரியான மரக்கறி கன்றுகள். அதோட வந்து வித்தியாசமான மரக்கறி கன்றுகளும் இங்கே இருக்குது. இது இல்லாமல் வந்து மரக்கறி கன்றுகள் இப்போ பாருங்கள் போட் போட்டிருக்கணும். இது வந்து கத்தரிக்காய். இது வந்து எனக்கு தெரியல, ஆனால் வித்தியாசமான ஒரு மரக்கறி தான். இது ஒரு மரக்கறி கண்டு தான். இதில் வந்து மரக்கறி கண்டுலாம் இந்த இதில் வந்து விற்பனை செய்யணும். இதில் நிறைய ஆக்கள் வந்து பாருங்க சாமான்கள் வந்து வாங்கி வந்துருக்கணும். ஏனெண்டா இது வந்து இந்த இடத்துல வந்து கூடுதலாக கடையிலையோ மார்க்கெட்டில் வாங்குகிற மாதிரி இல்லை. மிகவும் மலிவாக வாங்கலாம். இப்போ 10 ரூபா பொருள்னு சொன்னால் 3 ரூபா 4 ரூபா கூட இதில் வாங்கலாம். அப்போ அதால் இந்த இடத்த நாடி இந்த மலிவு சந்தையை நாடி வரையணும். இந்த மலிவு சந்தை வந்து இந்த இடத்துல போட போயினோம்னு சொன்னால் கூடுதலான என்ன செய்யணும்னு சொன்னால் கூடுதலாக அறிவிப்பினோம். முன்னுக்கே எழுதி ஒட்டியிருக்கும். அந்த பாக்கில் போகிறேன்னா பாக்கில் எழுதி ஒட்டியிருக்கோம். இதில் பாருங்கள் இதில் வந்து மரக்கறியல் லீச்சல் அப்படி இல்லாமல் இருக்குது பாருங்கள். அதுக்குள்ள வந்து வெங்காயம், உருளைக்கிழங்கு, பச்சை மிளகா, தக்காளி எல்லாமே இருக்குது. இதெல்லாம் வந்து வித்தியாசமான ஒரு காய்கறி. இதெல்லாம் எனக்கு இந்த பெயர்கள் தெரியல. எல்லாம் வித்தியாசமான ஒரு காய்கறி. இதில் கத்திரிக்காய் எல்லாம் இருக்குது. இதுவும் வந்து ஒரு கோவா மாதிரியான ஒரு வித்தியாசமான ஒரு பூ வகையான ஒரு காய்கறி தானே. இந்த பழங்கள் வாழைப்பழங்கள், தர்பூசணி பழம் அப்படின்னா பழங்கள் இதெல்லாம் வந்து ஒரு வித்தியாசமான பழங்கள். எனக்கு அதில் பெயர் தெரியலை. அதனால் இதெல்லாம் வந்து கூடுதலாக இங்கே நாட்டுக்காரர் வந்து வாங்கி சாப்பிடுவாங்க. ஓகே, நன்றி உறவுகளே. இதோடு இந்த காணொலியை நான் வந்து முடிச்சுக்கொள்கிறேன். எனது யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க.